கணவருடன் தன்னை சேர்த்து வைக்க கோரி சென்னை குடும்ப நலக் கோர்ட்டில் நடிகை ரம்பா மனு தாக்கல் செய்திருக்கிறார். 1993ஆம் ஆண்டு உழவன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவர் நடிகை ரம்பா. தொடர்ந்து உள்ளத்தை அள்ளித்தார், அருணாச்சலம், காதலா காதலா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாகவும் ரசிகர்களின் கனவு கன்னியாகவும் வலம் வந்த ரம்பா ரஜினி, கமல், விஜய், அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட இன்னும் சில மொழிகளிலும் அங்குள்ள முன்னணி ஸ்டார் நடிகர்களுடன் சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு கனடாவை சேர்ந்த தொழிலதிபர் இந்திரன் பத்மநாபன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு கனடாவில் செட்டில் ஆனார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பிற்கு முழுக்கு போட்ட ரம்பா அவ்வப்போது சில டிவி நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கேற்றார். ரம்பாவிற்கு 2011ஆம் ஆண்டு லான்யா என்ற பெண் குழந்தையும் 2015ஆம் ஆண்டு ஷாஷா என்ற பெண் குழந்தையும் பிறந்தது. கணவர் இந்திரனுடன் 6 ஆண்டுகளாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்த ரம்பாவின் இல்லற வாழ்க்கையில் இப்போது புயல் வீச துவங்கியுள்ளது. இந்திரன், ரம்பா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கணவருடன் தன்னை சேர்த்து வைக்குமாறு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகை ரம்பா மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இனியும் என்னால் கணவரை விட்டு பிரிந்து வாழ முடியாது, அவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.